அல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம இப்ப ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசித்த பரமபிதாவே, அப்பா இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா கடந்த வாரம் முழுவதும் நீங்க கிருபையாய் பாதுகாத்தீங்க. எந்த நேரத்திலும் கர்த்தாவே நாங்கள் பைபிள் ஸ்டடியில உட்கார்ந்திருக்கும் போது விசேஷமாய் கர்த்தாவே விசேஷித்த ஞானத்தினால் நிரப்புங்க கர்த்தாவே. அப்பா கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இதை நாங்க படித்து கர்த்தாவே இதுல நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அது அப்படியே நாங்கள் கர்த்தாவே கைக்கொள்ள தேவன் உதவி செய்ய முடியாது கூட கெஞ்சுகிறோம். அப்பா வருகிறவருடைய எல்லாருடைய மனக்கண்களை திறந்து கர்த்தாவே இதில் உள்ள கர்த்தாவை வெளிப்படுத்துகிற நீர் வெளிப்படுத்துகிற எல்லா காரியங்களையும் கர்த்தாவே நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இப்பொழுதுமாக நம்ம போன வாரம் வந்து 7ஆம் அதிகாரத்துடைய கொஞ்சம் விட்டிருந்தோம். ஆக்சுவலா 7ஆம் அதிகாரத்துல ஒரு 3ஆம் பாகத்துல கொஞ்சம் விட்டிருந்தோம். அதையும் அந்த 8ஆம் அதிகாரத்துல முதல் பாகத்தையும் நம்ம இந்த நாள்ல பார்க்கலாம். அந்த 7ஆம் அதிகாரத்துல வந்து 54ல இருந்து 60 வரைக்கும் உள்ள வசனங்கள் அதை வந்து நம்ம வாசித்தோம். அதுல வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆக்சுவலா அந்த ஸ்தேவான் ஆபிரகாம பத்தி, யோசேப்ப பத்தி, தாவீது, மோசைய பத்தி எல்லாரையும் சொல்லிட்டு வரும்போது கடைசியா வந்து ஆண்டவர் ஒரு இடத்துல உள்ளவர் அல்ல, வானம் எனது சிங்காசனம் பூமி எனது பாதப்படி என்று சொல்ற காரியத்தையும் அந்த கம்ப்ளீட்டா அந்த 53 வரைக்கும் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு 54ஆம் வசனம் வரும்போது அவங்களுடைய காரியங்களையும் வந்து நீங்க தான் இந்த மாதிரிலாம் அவரை கொலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அங்க இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கோபம் வருது. அவங்க பல்ல கடிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது தேவனுடைய வலது பார்சத்துல இயேசு கிறிஸ்து நிக்கிறதையும் வானங்கள் திறந்திருக்கிறதையும் நம்ம ஸ்தேவான் பாக்குறத பார்த்தோம். அப்போ இவங்க எல்லாரும் அவன் மேல பாய்ந்து கல்லெறிந்தாங்க. அவனை வந்து ஸ்தேவானை வந்து நரகத்துக்கு புறம்பே தள்ளினாங்க. அப்போ அந்த நேரத்துல வந்து அந்த சாட்சிக்காரர்கள் என்ன பண்ணாங்க, தங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் சவுளுடைய பாதத்தடியில வச்சாங்க. அதுவும் இல்லாம ஸ்தேவான் வந்து என்னுடைய ஆவியை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாவத்தை அவங்க மேல சுமத்தாதிரும் அப்படின்னு சொல்லிட்டு நித்திரை அடைகிறத நம்ம பார்க்கலாம். இப்ப அதுக்குள்ள விளக்கங்களை கொஞ்சம் பார்த்தோம். இப்ப நம்ம கண்டினியூ பண்ணுவோம் இதுல. முதல்ல அதாவது இந்த எல்லா உண்மையும் கேட்கும்போது இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க, ரொம்ப கோபப்பட்டாங்க. அந்த கிரவுட் ரேஜ்ன்னு சொல்லலாம். ஸ்தேவான் வந்து ஒரு டிவைன் விஷன் பாக்குறாரு. அதுதான் நம்ம இங்க இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அடுத்தது வந்து வேதாகமத்துல பின்னணி என்ன, இதனுடைய ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் என்ன அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு 8ஆம் அதிகாரத்துக்குள்ள நம்ம போவோம். இங்க வந்து ஒரு உண்மையை கேட்ட உடனே அவங்க வந்து பாவங்களை வந்து ஸ்தேவான் சுட்டி காட்டியதை கேட்டுட்டு மூர்க்கம் அடைஞ்சு பல்ல கடிச்சாங்க. ஆனா ஆவியில பரிசுத்த ஆவியினால நிறைந்திருக்கிற இந்த ஸ்தேவான் வந்து கோபம் அடையவே இல்லை. வானத்தை அண்ணாந்து பார்க்கிறத நம்ம பாக்குறோம். இந்த உலக மனிதர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய பாவங்களை வந்து சுட்டி காட்டும் போது அவங்க ரொம்ப கோபம் அடைவாங்க. ஆனா தேவ பிள்ளைகள் வந்து என்ன எப்படி ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பரலோகத்தை நோக்குவாங்க. ஏன்னா நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக தான் நம்ம கண்களை ஏறெடுக்கணும். பரலோக தரிசனம். அங்க ஸ்தேவான் வந்து சொன்ன பரலோக காட்சியை அந்த கேட்டதும் அவங்களுக்கு தாங்க முடியல. இவ்வளவு நாள் வந்து ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருந்தா இப்ப வந்து தேவ தூஷணம் சொல்ற மாதிரி அவனை வந்து அப்படி சத்தம் போட்டு அவங்களுக்கு அதுக்கு மேல கேட்கவே முடியல. உரத்த சத்தமிட்டு காதுகளை மூடிக்கிட்டு அவங்க வந்து அவன் மேல பாயறத நம்ம பார்க்கலாம். ஆனா இங்க ஆவியில நிறைஞ்ச இந்த ஸ்தேவான் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்துல இயேசு நிற்கிறதையும் கண்டு அந்த வானங்கள் திறந்திருக்கிறது அப்படின்னு ஸ்தேவான் சாட்சி சொல்றத பார்க்கலாம். நம்மளுக்கும் இப்படி ஒரு நல்ல மரணம் இருந்தா ரொம்ப சந்தோஷம். பொதுவாக இந்த வேதாகமத்துல எப்படின்னா இயேசு வந்து பிதாவுடைய வலது பார்சத்துல வீட்டு இருக்கிறார், அதாவது உட்கார்ந்து இருக்கிறார். அப்படிதான் நம்ம வந்து படிக்கிறோம். இங்க இந்த முதல் ரத்த சாட்சிய வரவேற்கிறதுக்காக இயேசு நிக்கிறத பார்க்கலாம். அதுவும் இல்லாம இங்க வந்து ஒரு கொலைபாதகம் உண்மையில நடந்தது வந்து ஒரு கொலைபாதகம் மாதிரி இங்க இருக்குது. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஸ்தேவான் மேல பாய்ந்து அவனை நரகத்துக்கு அப்படியே இழுத்துட்டு போறாங்க. நகரத்துக்கு புறம்பே தள்ளி கொடூரமா கல்லெறிஞ்சாங்க. ஆனா அந்த கல் மலை அவன் மேல பொழிந்த போதும் ஸ்தேவான் வந்து பதறவே இல்லை. கர்த்தராகிய இயேசுவை நோக்கி தொழுது கொள்றான். நம்மளால முடியுமா? நம்ம மேல கல்லு பக்கத்துல வருது. ஆனா ஸ்தேவான் வந்து இயேசு கிறிஸ்துவையும் பாக்குறாரு, வானத்தை அண்ணாந்து பாக்குறாரு. அவர் வந்து தொழுதும் கொள்ளுகிறாரு அந்த இடத்துல. இதனுடைய பின்னணி ஆவிக்குரிய விஷயம் ட்ரூத் அப்படின்னா
இயேசுவையும் வந்து எருசலேமுக்கு நகரத்துக்கு புறம்பே தான் சிலுவையில அறையப்பட்டாருன்னு எபிரேயர் 13:12 வாசிக்கிறோம். இயேசுடைய மரணம் போலவே சேவானுடைய மரணமும் நகரத்துக்கு வெளியே போய் கொல்லப்பட்டார் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு மன்னிப்பும் மரணமும் இதுல வந்து பார்க்கலாம். 59 60லயும் பார்க்கலாம். வஸ்திரங்களை கழட்டி வச்சுட்டு அவனை கல்லெறிந்து அவனை கொன்னே போட்டாங்க. ஆக்சுவலா வந்து யூதர்களுடைய முறைப்படி இப்படி செய்யவே கூடாது. ஐ மீன் சாரி, ரோம அரசாட்சிப்படி எல்லாரும் வந்து சட்டத்தை கையில எடுக்க முடியாது. ஆனாலும் இவங்க வந்து அந்த கோபத்துல மூர்க்கத்துல எல்லா காரியங்களையும் கேட்டுட்டு இவனை வந்து கல்லெறிஞ்சு கொல்லவே செஞ்சுட்டாங்க. அங்க வந்து சவுல், அதாவது பவுலா பின்னாடி மாறின சவுல் வந்து அங்க இருந்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சம்மதிச்சதா வந்து வேதம் எழுதியிருக்குது. வேதத்துல எழுதியிருக்குது. இங்க ஸ்தேவான் என்ன முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் அப்படின்னு சத்தம் போட்டு சொல்லிட்டு நித்திரை அடைகிறத நம்ம பார்க்கலாம். இயேசுவும் அப்படிதான், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு வேண்டிக் கொண்டார். ஸ்தேவான் வந்து மரணப்படுகையில எதிரிகளை மன்னிச்சுட்டு மரணத்தை அந்த நித்திரை அடைகிறத பார்க்கணும். இயேசு கிறிஸ்து போலவே அவர் செய்யறத பார்க்கலாம். அதாவது அந்த வெளியில கொண்டு போய் நியாயமான தடை இல்லை. அதாவது என்னன்னா, ரோம சட்டம் வந்து இதை அனுமதிக்காது. ரோம அதிகாரிகள் வந்து அந்த மரண தண்டனை, அதிகாரிகள் மட்டும்தான் வந்து மரண தண்டனையை தீர்மானிக்கணும். இவங்க வந்து பப்ளிக்ல அங்க வந்திருக்கிற எல்லாரும் அப்படி செய்யறது வந்து அந்த அதிகாரமே கிடையாது அவங்களுக்கு. பார்க்க போனா நம்ம இயேசு கிறிஸ்துவ கூட ரோமானிய சட்டப்படி பிலாத்து கையில தான் வந்து ஒப்படைச்சாங்க. அவர்தான் நியாயம் செய்யணும்னு சொல்லிட்டு. இங்க சட்ட விரோதமான காரியத்தை அவங்க வந்து செய்யறாங்க. சட்டத்தையே அவங்க கையில எடுத்துட்டாங்க. இப்ப நம்ம ஊர்ல கூட யாராச்சும் ஏதாவது தப்பு பண்ணிட்டா இப்ப என்ன அடி உத, இப்ப அப்படியே அதே இடத்துல வந்து என்னதான் அவங்களுக்கு வந்து பிரச்சனை பின்னாடி வருதோ அதெல்லாம் இல்ல. அந்த நேரத்துல அந்த மூர்க்க குணத்தை காமிக்கிற மாதிரி இவங்களும் பண்ணிட்டாங்க. அப்போ ஸ்தேவானுடைய பிரசங்கத்து மூலமா அந்த ஒரு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு தேவனுடைய ஒரு திட்டத்தையும் ஒரு அரிய வாய்ப்பு இருக்கிறதையும் பார்க்கலாம். எப்படி அந்த சங்கத்துல வந்து அவரை பத்தி சொல்லும் போது அவருடைய முகம் வந்து ஒரு தேவ தூதன் போல பிரகாசித்தது அப்படின்றத இந்த அங்க ஸ்தேவானை கொல்லணும்னு சொல்ல வந்து சவுலும் பார்த்துட்டு இருக்காரு அந்த இடத்துல. இந்த நீண்ட பிரசங்கத்துக்கு பின்னாடி ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொல்றதையும் அந்த சவுல், அந்த எழுதுனதையும் அவர் தான் செஞ்சது, கொன்னதையும் சவுல் பார்த்துட்டு தான் இருந்தாரு. அப்போ அந்த மரணத்தை பார்த்துட்டு ஒரு கலக்கமான சூழ்நிலை, அதாவது கலக்கமான ஒரு மனசுல அவர் வந்து தமஸ்குவுக்கு போகும்போது இயேசு கிறிஸ்து வந்து தேவதூதன் மூலமாக அங்க வந்து சவுலுக்கு வந்து காட்சி அளிக்கிறத பார்க்கலாம். அது வந்து அப்போஸ்தலர் 9:3 வரைக்கும் பார்க்கலாம். அங்க வந்து அந்த பிரயாணமா அவர் போகும்போதுதான் வந்து சடுதியிலே வானத்திற்கு ஒரு ஒளி, வானத்தில் இருந்து ஒரு ஒளி அவரை சுற்றி பிரகாசித்தது. அப்பதான் வந்து சவுல் தரையில விழுந்து கேக்குறாரு, நீங்க யாரு? நீங்க அப்பதான் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அதாவது ஸ்தேவான் வந்து ஆவில நிறைஞ்சு மரணம் அடைஞ்சத இந்த சவுல் பார்த்துட்டு ஒரு கலக்கமான சூழ்நிலையில போகிறத நம்ம பார்க்கலாம். எங்கேயுமே ஒரு குழப்பம், ஒரு கலக்கம், ஒரு என்ன சொல்றது, அந்த பெதஸ்தா குளத்துல கூட அந்த குளம் வந்து கலக்கப்படும் போதுதான் அங்க ஒரு ஒரு முடிவு வந்தது. அது மாதிரிதான் இங்கேயும் ஒரு கலக்கமான சூழ்நிலையில தான் சவுல் வெளியில போறத பார்க்கலாம். இங்க என்னன்னா, இந்த அதிகாரத்துல மெயினான காரியம் அப்படின்னு பார்க்கும்போது இயேசுவோடைய சாயல். ஸ்தேவான் வாழும்போது மட்டும் இல்ல, அவர் சாகும் போதும் இயேசுவை போலவே வாழ்ந்து காட்டினாரு. அந்த ஆவியை ஒப்பு கொடுத்தாரு இயேசு. இங்க வந்து இயேசுவை போலவே எதிரிகளையும் மன்னிச்சுட்டு ஸ்தேவான் வந்து ஆவியை ஒப்படைச்சிட்டு நித்திரை அடைகிறத நம்ம பார்க்கலாம். இவர் என்ன பண்ணாங்க, ஆக்சுவலா அவன் வந்து பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசு நிற்கிறதையும் கண்டு என்ன சொல்றாங்க, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரனின் தேவனுடைய வலது பார்சத்தில் நிக்கிறதையும் காண்கிறார். 2 தடவை பாக்குறாரு. இயேசு கிறிஸ்து நிக்கிறத வந்து 2 தடவை அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த மகிமையான இடம், வல்லமையின் இடம், ஒரு கனமான இடம் அது. இந்த 4 காரியம் நடக்குது. இந்த ஸ்தேவானுடைய மரணத்தப்போ ஸ்தேவான் அந்த இடத்துல கண்டது என்னன்னா, பரலோகம் திறக்கப்படுறத பாக்குறாரு.
தேவனுடைய மகிமையை பாக்குறாரு. பிதாவாகிய தேவனையும் பார்த்துட்டு தேவனுடைய வலது பரிசத்தில் இயேசு நிற்கிறதையும் பாக்குறாங்க. அப்போ இவருக்குள்ள பரிசுத்தாவியானவர், இவர் மாம்ச கண்களால பாக்குறாரு. அங்க அந்த திருத்துவத்தில் உள்ள 2 பேரையும் பாக்குறத நம்ம இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது எதிர்ப்புகளின் மத்தியில தான் நம்முடைய பார்வை அவர் மேல இருக்கணும். இப்ப சொல்லலாம், நம்ம பேதுரு பிரசங்கிக்கும் போது 3000 பேரு, அதுக்கப்புறம் 5000 பேரு ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா ஸ்தேவான் வெறும் கல்லறியப்பட்டு தானே செஞ்சாங்க. அவரால யாரு ரட்சிக்கப்பட்டான்னா, பல பிரசங்கிகள் அவர் உருவாக்கல. ஆனா எண்களை வச்சு ஒருபோதும் நம்ம ஏமாறவே கூடாது. தேவனுடைய சித்தத்தை செய்வதுதான் நம்மளுடைய ரொம்ப முக்கியமான நோக்கம். அதாவது இந்த தனிக்கால் ஊழியன்றதுக்கு எவ்வளவு வல்லமை உள்ளது. ஒரு பெரிய கூட்டத்தையும் அந்த குவான்டிட்டிய பார்த்து நம்ம மயங்கிறத விட குவாலிட்டி, அந்த தீப்பொறி ஒரு ஆள் மேல பட்டாலே போதும், அவங்க பிரகாசிக்க முடியும். அப்போ இதுல என்ன பாக்குறோம் அப்படின்னா, அந்த பல பிரசங்கிகளை ஊழியர்களை நம்ம எளிமையா, அதாவது என்ன சொல்றது, பல பிரசங்கிமார்கள் ரொம்ப எளிமையா வைராக்கியமா ஊழியர் செய்வாங்க. ஆனா அந்த மாஸ் மினிஸ்ட்ரிய விட தனித்தாள் ஊழியம் தான் ரொம்ப சிறந்தது நம்ம பார்க்கலாம். இப்ப இங்க இவருடைய மரணத்தினால சவுல் ஒரு பெரிய அந்த 13 நிருபங்களை எழுதின பவுல உருவாக்க ஸ்தேவான் அந்த இடத்துல ரத்த சாட்சியாய் மறிக்க வேண்டியதா இருந்ததுன்னு பார்க்கலாம். அதாவது அவருக்கு முன்னாடி வந்த கற்களை கூட அவர் பொருட்படுத்தல. அத அவங்க கையில விட்டுருங்க. அந்த எதிர்ப்புகள் மத்தியிலும் நம்மளுடைய பார்வை அவர் மேலேயே இருக்கணும் அப்படின்ற. அப்பதான் மகிமையில ஸ்தேவானை எடுத்துக்கொள்ளது மாதிரி தேவனுடைய சித்தத்தை நம்மளும் எல்லா நேரத்திலையும் செய்யும் போது நம்மளுடைய மரணமும் ரொம்ப இனிமையா இருக்கும். அதாவது ஒரு உன்னதமான இந்த 7ஆம் அதிகாரம் 54 60 வசனத்துல நம்ம பார்க்கும்போது கம்ப்ளீட்டா ஒரு வரலாற்றிலேயே ஒரு ரொம்ப உன்னதமான, அதே சமயத்துல உருக்கமான ஒரு பகுதி இதுன்னு பார்க்கலாம். முதல் ரத்த சாட்சி இந்த ஸ்தேவான். அந்த அதாவது பிதாவுக்கு முன்பாக இயேசு நின்று வரவேற்கிறது அப்படின்றது எவ்வளவு மகிமையான வரவேற்பு. அதனால இந்த ஸ்தேவானை குறிச்சு பல காரியங்கள் எழுதியிருந்தாலும் நம்ம படிக்க வேண்டியது, சுத்திலும் உள்ள சூழ்நிலைகளை பார்க்காம தேவனுடைய சித்தத்தை செய்வதே நம்மளுடைய அபிஷேகமா இருக்கணும். தேவானுடைய அபிஷேகம் ஸ்தேவானுடைய வாழ்க்கை, ஸ்தேவானுடைய பிரசங்கம், மரணம் ஒரு சவுல உருவாக்குனது மாதிரி நம்மளும், அதாவது நம்ம செய்யற எந்த ஊழியமும் ஒரு நாளும் வீணாய் போகாது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அந்த வெளி தோற்றத்தின்படி ஆத்மாக்களை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கறது இல்ல. ஒரு மதிப்பு மிக்க ஒரு சவுல உருவாக்கியது இந்த ஸ்தேவானுடைய மரணம். இப்ப நம்முடைய ஊழியம் கூட வெளிப்படையா வெற்றிகரமா இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிழல்ல, அதாவது அந்த இடத்துல நின்று ரட்சிக்கப்படுற கணக்கு கூட நம்மளுக்கு தெரியாது. யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளுடைய பிரசங்கத்தை கேட்டு அவங்க ரட்சிக்கப்பட்டு அவங்க ஒரு பெரிய கூட்டத்தையே உருவாக்குறதுக்கு நம்மளுடைய ஜபம், நம்மளுடைய ஊழியம், நம்மளுடைய தேவ சித்தத்தை செய்யற கருத்தான காரியங்களை ஆண்டவர் கனப்படுத்தும் போது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ண நம்மளாலையும் முடியும். அப்போ நம்ம நல்ல மனசுல வச்சுக்க வேண்டியது, ஊழியம் ஒரு நாள் வீணாய் போகாது. பத்திரிக்கையில வரலனாலும் பரவாயில்ல, செய்தித்தாள்ல வரலனாலும் பரவாயில்ல, பல பேர் இவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்றத விட நம்மளுடைய ஊழியம் பரலோகத்துல அங்கீகரிக்கப்பட்டது என்றால் அதுதான் மெய்யான ஊழியம். அதனால எல்லா ஊழியத்தையும் மனப்பூர்வமாய் செய்வோமாக, பலன் நிச்சயம் உண்டு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ரீகேப் பண்ணும் அப்படின்னா, அந்த 7th சாப்டர்ல நம்ம படிச்சது ஆபிரகாம பத்தி ஸ்தேவான் 2 to 8 எக்ஸ்பிளைன் பண்றதையும், ஒரு அழைப்பு அவருக்கு அங்கதான் கிடைச்சதுன்றதையும், யோசேப்பை பத்தி 9 to 16 நம்ம பார்த்தோம். சகோதரர்களால் அவர் தள்ளப்பட்டாலும் தேவன் அவரை உயர்த்தினார். அதே மாதிரி மோசையை பத்தி எதுக்காக மோசே வழியாக இவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு அப்படின்றத, அவர் ஒரு விடுதலையாளர், மக்களால் நிராகரிக்கப்பட்டாலும் தேவனால் தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு மோசையை பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, தேவன் கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறவர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க பண்ணதெல்லாம் என்னென்ன குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு, பரிசுத்த ஆவியானவர் நீங்க எதிர்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருந்து கல்லறிப்பட்டு
சேவான் மதிக்கிறதையும் இந்த 7ஆம் அதிகாரத்துல பார்த்து முடிக்கலாம். இந்த 8ஆம் அதிகாரத்துல பார்க்கணும் அப்படின்னா, இந்த 8ஆம் அதிகாரம் ஒரு எவ்வளவு முடியுமோ இன்னைக்கு அவ்வளவு தூரம் பார்ப்போம். ஒரு வசனம் 1 to 4ல வந்து சபைக்கு ஏற்பட்ட பெரும் துன்புறுத்தல்னு பார்க்கலாம். இது வரைக்கும் எருசலேம்ல எல்லாரும் ஊழியம் செஞ்சாங்க. இப்ப சபையில அந்த எருசலேம்ல உள்ள சபைக்கே வந்து யாரால? சவுலால தான். சவுலால ஒவ்வொரு பிரச்சனை. சவுல் மட்டும் இல்ல, அங்க உள்ள அந்த சனகரிப் சங்கத்துல உள்ளவங்கனாலையும், சதுசேயர்களாலையும், பரிசேயர்களாலையும் ஒரு சபைக்கு வந்து துன்புறுத்தல்கள் வர ஆரம்பிக்குது. அதாவது அங்க வந்து எப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய வசனம் வந்து அப்போஸ்தலருடைய வசனம் வந்து 1:8 எப்படி பார்க்கிறோம்? அதாவது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போ இவ்வளவு நாள் வந்து இயேசு கிறிஸ்து பார்த்துட்டே இருந்தாங்க. ஓகே, எருசலேம்ல ஊழியம் செய்யறாங்க, யூதேயாவுக்கு போறாங்களா இல்லையான்னு. ஆனா இப்போ இவங்களை துன்புறுத்துறதுனால சிதறடிக்கப்படுறாங்க. சமாரியாவுக்கு ஆட்டோமேட்டிக்கா சுவிசேஷம் பரவ ஆரம்பிக்கிறது. இந்த சமாரியா பிலிப்புவின் மூலமா வந்து சமாரியா எல்லைக்கு போய் ஒரு எழுப்புதலாக மாறி அங்க வந்து இந்த 5 to 25 வசனத்துல சீமோன், அதாவது போலி விசுவாசம் வந்து வெளிப்படுறத நம்ம அங்க பார்க்கலாம். பகுதி 3ல வந்து 26 to 40ல பார்த்தோம்னு சொன்னா, ஆவியானவருடைய ஏவுதலால் பிலிப்பு வந்து சமாரியா பட்டணத்தை விட்டு வனாந்தர பாதைக்கு வந்து எத்தியோப்பிய மந்திரியின் ஆத்ம மீட்புக்கு உதவுறத நம்ம பார்க்கலாம். நம்ம விரிவா பார்ப்போம். இப்போ முதலாவது நற்செய்தியின் விரிவாக்கம் எப்படி ஆச்சு அப்படின்னா, முதல்ல எருசலேம். இந்த வசனத்தின்படி முதல்ல எருசலேம். அங்கதான் வந்து துன்புறுத்தல் ஆரம்பிக்கப்படுகிறது. இங்குதான் சுவிசேஷம் வெளியே போக ஆரம்பிக்கிறது. இவ்வளவு நாளும் அங்க இயேசுவ நேருக்கு நேரா பார்த்த இந்த அப்போஸ்தலர்கள், அதுக்கப்புறமா வந்த சீஷர்கள், அதுக்கப்புறமா வந்த பந்தி விசாரிப்புக்காரர்கள், இப்படி வந்து எல்லாரும் அங்க இருக்கிறாங்க. இப்போ சமாரியாவுக்கு போகிறத பார்க்கலாம். ஆனா சமாரியால நம்மளுக்கு நல்லாவே தெரியும், அது வந்து ஒரு பகைமை உள்ள, அதாவது சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் வந்து எப்பயுமே வந்து அப்படின்றத நம்ம யோவான்ல பார்த்திருக்கோம். கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். ஒரு புதிய எழுப்புதல் வர்றது. ஏன்னா சமாரியால வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றத, தாகத்துக்கு தண்ணீர் தா அப்படின்றது வந்து அங்கதான் நம்ம வந்து இயேசு கிறிஸ்து அங்க கேக்குறத நம்ம பார்க்கலாம். காசா வனாந்திரம் அடுத்தது வந்து தனி மனித ஆத்தும மீட்புக்காக ஒரே ஒரு மனுஷனுக்காக பாத்துக்கோங்க. பிலிப்பு இங்க இருந்து நீ அங்க போ, காசாவுக்கு அந்த வழியா போ அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவரால் ஏவப்படுகிறத பார்க்கலாம். எப்பயும் நம்ம ரெடியா இருக்கணும். எங்க ஆண்டவர் நம்மளை எடுத்து போய் பயன்படுத்துவாருன்னு சொல்லிட்டு அவருடைய சித்தத்துக்கு நம்ம காத்திருக்கணும். அடுத்தது செசரியால கடற்கரை சமவெளி முழுவதும் சுவிசேஷத்தின் தொடர்ச்சி அப்படி வந்ததை நம்ம பார்க்கலாம். இந்த ஆக்சுவலி இதை வந்து எப்படி சொல்றாங்கன்னா, சமாரியாவில் பிலிப்பு அப்படின்னு சொல்லிட்டு 1 to 25, சாலையில் பிலிப்பு, அதாவது ரோட்ல 26 to 40, 1 to 7 வந்து இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் இல்ல, 8 மட்டுமல்ல, இது வந்து புறஜாதிகளுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா, முதல் 7 அதிகாரம் வந்து இயேசு கிறிஸ்து இந்த இஸ்ரவேலர்களுக்காக வந்து அவர் வந்து அந்த சுவிசேஷம் எப்படி சொல்றது, பரவ ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். சுவிசேஷம் எப்படியாவது, ஏன்னா அவருடைய நோக்கம் என்னன்னா, இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விரும்பினார். ஆனா யோவான் 1:11 பார்க்கும்போது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு பாக்குறோம். அதனால அங்க பிலிப்பை எடுத்துட்டு போய் அடுத்து சமாரியாவுக்கு வெளியில போய், இது ஒரு பெரிய திட்டம். சபை சிதறடிக்கப்படுறது என்பது ஆண்டவரின் ஒரு பெரிய திட்டமாய் இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். அப்ப புறஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. பிலிப்பு வந்து எல்லா இடத்திலும் கிறிஸ்துவ வந்து அறிவிக்கிறார். இவர் வந்து ஒரு சாதாரண பந்தி விசாரிப்பு ஆளாதான் வந்து அபிஷேகிக்கப்பட்டார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு அங்க வந்து என்னன்னா, இயேசு கிறிஸ்துவ அறிவிக்கிறாரு, அவர் சாட்சியா இருக்கிறாரு, ஒரு நல்ல மாதிரியா இருந்தார். அப்போ நமக்கு பட்டணம் ஆனாலும் சரி, வீதி ஆனாலும் சரி, பெருங்கூட்டம் ஆனாலும் சரி, தனி நபர் ஆனாலும் சரி, சாதாரண மக்கள் ஆனாலும் சரி, எல்லோருக்கும் கிறிஸ்து தேவை. இந்த சாதாரண குடிசை வாழ்வு மத்தியில மட்டும் இல்ல, சுவிசேஷம் வந்து பிராமணர்களுக்கும் வேணும், குடிசை வாழ் மக்களுக்கும் வேணும், அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் வேணும்.
கொஞ்சம் பேர் மத்தியில மட்டும் நம்ம ஊழியம் செஞ்சுட்டு மற்ற நபர்களை நம்ம வந்து சில சமயம் விட்டு விடுறோம். அந்த தனித்தாள் ஊழியன்றது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அப்போ எல்லாருமே வந்து இருக்கிற இடத்துல நம்ம ஊழியம் செய்யலாம். ஒரு பெரும் கூட்டத்தை வச்சு வந்து பணி ஐ மீன் நற்செய்தி பணி அப்படின்னு செய்யறத விட தனி நபருக்கு செய்யறது தான் வந்து ரொம்ப பலனை கொடுக்குமா. அதே மாதிரி இன்று அதிகம் வந்து உதாசீன பண்ணம் படுறது என்னன்னு கேட்டா தனித்தாள் ஊழியம் தான். கூட்டத்தை போட்டுடலாம். எல்லாரும் கூடி ஓகே ஒரு பெரும் கூட்டம் இன்னைக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி செஞ்சிடலாம். ஆனா எத்தனை பேரு எத்தனை ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு எப்படி தெரியும்? பெரிய கூட்டம் நடத்துறதை விட சின்ன தனித்தாள் ஊழியம் செய்யறதுல நம்ம இனியும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்போ வீடு சந்திக்கிறோமா, மற்றவர்களுக்கு எங்க நம்ம லஞ்ச் அவர்ஸ்ல யாருக்கையா உட்கார்றோமா, அவங்கள்ட்ட சொல்றோமா அப்படின்னு நம்மள நாமே நம்ம பரிசோதித்து பார்க்கலாம். ஒரு மருத்துவர் இருந்தாராம். இந்த இந்த அதாவது பெங்களூர்ல இருந்த ஒரு மருத்துவர் வந்து இந்த ஒரு சின்ன பிரச்சனையை எதிர்கொண்டாரு. ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை மட்டும் நான் சொல்றேன். அவருக்கு வந்து நிறைய முஸ்லிம்கள் வருவாங்க. வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து அவங்க வந்து ஏதோ சொல்றாங்க போல, ஓகே நம்மள்ட்ட வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வர்றாங்கன்னு பார்த்தா எவ்ரி டைம் வந்து அவங்க வந்து எப்பயுமே வந்து அந்த முஸ்லிம் வந்து எங்களுக்கு வந்து இப்படி நடக்குது, கொடுமை நடக்குது, எங்க கணவர் வந்து இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு இவர்கிட்ட வந்து எப்பயுமே வந்து அவங்க வேர்பலைஸ், அதாவது என்ன சொல்றது, அவங்களுடைய காரியங்களை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ இவரை வந்து இந்த ஊழியக்காரர் வந்து இவர் வந்து ஒரு மருத்துவரா இருந்தாலும் அந்த நேரத்தை பயன்படுத்தி அங்குள்ள பெண்களையும் வச்சு அவங்களுக்கு வந்து ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாங்களாம். அது மாதிரி அந்த அந்த பெரிய அந்த இடமே வந்து அசைக்கப்படத்தக்கதா ஒரு எழுப்புதல் உண்டானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடங்கள்ல அந்த வாசித்தேன் நான். அப்போ தனிப்பட்ட ஊழியத்தை வந்து நம்ம புறக்கணிக்க கூடாது அப்படின்றத இதுல வந்து நம்ம ஆணித்தரமா நம்ம பார்க்கலாம். அதே நேரத்துல பிலிப்பு என்ன செய்யறாருன்னா அந்த அற்புதங்களும் செஞ்சாங்க. அதே சமயத்துல தேவனுடைய வார்த்தையும் அவருடைய நற்செய்தியும் பிரசங்கிக்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ நம்மளுடைய இந்த வேத பாடத்துடைய முக்கியம் லட்சியம் தரிசனம்னா எல்லாருக்கும் கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்போ பிலிப்பு வந்து இததான் செய்யறாரு. முதலாவது வந்து சமாரியாவுல, அடுத்தது வந்து சாலையிலயும் செய்யறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த எருசலேமை பத்தி கொஞ்சம் அதை காமிச்சா நம்மளுக்கு வந்து அட்லீஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமேன்னு சொல்லிட்டு நான் இந்த பிக்சர் போட்டிருக்கேன். இந்த யூதையா இந்த இடம், அதாவது இந்த இடம் ஃபுல்லாவே வந்து யூதையா. இந்த யூதையாலதான் இங்கதான் இருக்குது எருசலேம். இங்க இருந்து பெத்தனி, பெத்லெஹேம், அப்புறம் வந்து எரிகோ, எரிகோக்கு அப்புறம் எப்ராயிம், சீலோவா, அதுக்கப்புறம் வந்து இந்த அரிமத்தையா பாக்குறோம். இங்கதான் பாக்குறோம் யோப்பா பட்டணம் சொல்லிட்டு ஜோப்பா இதோ இருக்குது யோப்பா பட்டணம், அப்புறம் வந்து லீதா, அப்புறம் கேசர், எம்மாவு, பெத்ஹாரோன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து யூதய தேசங்கள். அது மட்டும் இல்ல, இங்க வந்து ஹெப்ரோன், என்கேதி, இங்க பாக்குறோம் என்கேதி, பெர்ஷிபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 இடம், ஆனதோத் அப்படின்னு சொல்லிட்டு 15 இடம். ஆனா பெலிஸ்தியர்கள் இருந்த இடங்கள் வந்து இதுதான். இதுல வந்து ஒரு 5 இடங்களை பார்க்கலாம். நம்ம பார்த்திருக்கோம் 5 பட்டணங்கள் அங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு. காசா பட்டணம், அஷ்தோத், எஸ்ரோன், அதுக்கப்புறம் வந்து அஸ்கலோன், காத் அப்படின்னு சொல்லிட்டு இங்க உள்ள 5 பட்டணங்கள் இருக்குது. ஆனா இந்த எருசலேம்ல இருந்து இங்கதான் வந்து சுவிசேஷம் மெதுவா பரம்பி இங்க இருந்து சமாரியாவுக்கு போறத நம்ம பார்க்கலாம். இதுல வந்து அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1 to 4 எப்படி இருக்கு அப்படின்னா, சபை வந்து துன்புறுத்தப்படுது. அதனால அங்க இருந்த சீஷர்கள் வந்து சிதறடிக்கப்படுறத நம்ம பார்க்கலாம். அந்த 1:8 எப்படி அப்போஸ்தலர் 1:8 என்ன இருக்குதோ அதுக்கு அகெயின்ஸ்டா இங்க வந்து அகெயின்ஸ்டா இல்ல, அத சப்போர்ட்டிங்கா 8:1 வர்றத நம்ம பார்க்கலாம். இங்கதான் வந்து சவுல் சம்மதம் கொடுத்து சபை துக்கத்துக்குள்ள போகுது. அப்பதான் சீஷர்கள் சிதறடிக்கப்படுகிறத 1ஆம் வசனத்திலையும், ஸ்தேவான் அடக்கம் பண்றதையும் அங்க வந்து ஆக்சுவலா வந்து ஸ்தேவானை வந்து அடக்கம் பண்றாங்க. ஆனா அங்க உள்ள ரோம முறைப்படி யாரு கல்லெறிஞ்சு கொல்லப்பட்டாங்களோ அவங்கள வந்து சும்மா அப்படி வந்து எல்லாரும் வந்து அடக்கம் பண்ணக்கூடாது. அதை நான் சொல்றேன் நானு. 2வது வசனத்துல அதை பாக்குறோம். 3வது வசனத்துல சவுலின் சிதைப்பு அப்படின்றதையும், 4வது வசனத்துல சீஷர்களின் பிரசங்கத்தையும் நம்ம பார்க்கலாம். இதுல வந்து
எப்படின்னா இதனுடைய ஆவிக்குரிய உண்மை என்னன்னா, மனுஷனுடைய கோபத்தையும் சாத்தான் தடை, அதாவது மனுஷன் கோபப்பட்டு வந்து சாத்தான் தடை கொண்டு வர்றான், துன்புறுத்துறான் அப்படின்னு சொன்னாலும் தேவன் தம்முடைய ஊழியத்தை, அதாவது நம்முடைய கட்டளைய நிறைவேற்றத்துக்காக அந்த துன்புறுத்தலை சிதறலை பயன்படுத்துறத நம்ம பார்க்கலாம். சபை வந்து ஒரு நெருப்பு. அந்த நெருப்பு வந்து சாத்தா அதை மிதிச்சு அணைக்க நினைச்சாலும் அது பொறியா பறந்து எல்லா பக்கம் பரவுன்றது நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கலாம். ஓகே, 1ஆம் வசனம் இதுல என்ன இருக்கு அப்படின்னா, அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுது. அப்போ சவுலின் சம்மதமும் மாபெரும் சிதறுதல் அப்படின்றத பார்க்கலாம். இங்க 7:58 என்ன பாக்குறோம், அவரை வந்து நரகத்துக்கு புறம்பே தள்ளி அவரை வந்து கல்லெறிஞ்சாங்க. அந்த சாட்சிக்காரர்கள் வந்து தங்கள் வஸ்திரங்களை கழட்டி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தாங்கன்னு பாக்குறோம். அத வந்து அந்த சவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈவன் பின்னாடி அந்த பவுலா மாறின அந்த சவுல் சொல்றத பார்க்கலாம். கலாத்திய நிருபத்துலாம் பாவியில நான் பிரதான பாவி அப்படின்னு தன்னை வந்து அவர் அந்த இடத்துல வந்து தன்னுடைய நிலைமையை அறிஞ்சிக்கிறத பார்க்கலாம் இந்த ஸ்தேவானுடைய மரணத்தின் மூலமாக. அப்போ எந்த மனுஷனையும் சுத்திகரிச்சு சவுலை ஒரு பவுலாக மாற்றிய தேவன் இன்னைக்கும் அவர் நம்மளையும் வல்லமையா பயன்படுத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ அந்த காலத்துல வந்து சபைய துன்பப்படுத்தினவங்க, அதாவது சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிட்டுன்னு பாக்குறோம். அங்க வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஆக்சுவலி வந்து அந்த ரோமாபுரியில உள்ளவங்களுக்கு வந்து என்ன ஒரு ரூல் அப்படின்னா, இப்படி வந்து பனிஷ்மெண்ட் வாங்கின ஒரு ஆளை வந்து அவங்களுடைய இஷ்டத்தின்படி அவங்க வந்து அவங்க அடக்க ஆராதனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். அவங்கள அடக்கம் பண்ணக்கூடாது, துக்கம் பண்ணக்கூடாது. ஆனா இவங்க எல்லாரும் ஸ்தேவான் மேல ஒரு அவ்வளவு ஒரு நம்பிக்கை வச்சிருந்ததுனால அங்க உள்ள யூதர்கள், அங்க உள்ள சீஷர்கள் அவரை வந்து போய் அடக்கம் பண்றதையும் அவருக்காக துக்கம் கொண்டாடினதையும் நம்ம பார்க்கலாம். அதுவும் இல்லாம இந்த சபை வந்து இவங்க மூலமா தான் பரவுச்சு அப்படின்னு சொல்றதை விட, பெந்தேகோஸ்தே நாள் அன்னைக்கு அங்க வந்திருந்த அந்த 17 கூட்டத்தார் அவங்க எல்லாம் அபிஷேகிக்கப்பட்டு அவங்களுடைய இடத்துக்கு போன பிறகு அங்க வந்த சீஷர்கள் இல்லைன்னா விசுவாசித்தவர்கள், ஆக்சுவலா அவங்க வந்து ஒரு விசுவாசிகள், அங்கிருந்து வந்த யூத விசுவாசிகள் மற்ற இடங்களுக்கு போய் அந்த எருசலேம் பண்டிகையை கொண்டாடுறதுக்காக தான் வந்தாங்க. ஆனா அங்க பரிசுத்தாவியானவர் நிறைந்ததுனால அவங்கவுங்க இடத்துல போய் அங்க வந்து சபை உண்டானது அப்படின்னு பார்க்கலாம். இவங்களாலதான் சபை உண்டாச்சு அப்படின்றது இல்ல. அது அப்படின்றது பல இடங்கள்ல நான் வாசித்தேன். நானு இப்ப ரோமாபுரி பல இடங்கள்ல அந்த ரோமாபுரியில் போன்ற இடங்கள்ல கூட இந்த அப்போஸ்தலர்களால வந்து சபை உருவாகவில்லை. பேதுரும் யோவானும் போய் அவங்களோட சேர்ந்தாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதனால யாரையும் தேவன் பயன்படுத்த முடியும். ஒரு தடவை ஒரு ஆளுக்கு வந்து டிரான்ஸ்பர் கிடைச்சிச்சான். அப்போ அவர் சொன்னாராம், இங்கதான் வந்து எனக்கு வந்து அனலுள்ள ஒரு சபை இருக்குது, ஆவிக்குரிய சபையா இருக்குது, எனக்கு வெளியில இடத்துக்கு போகல, அப்படி எனக்கு அந்த இடத்துக்கு போக பிடிக்கல அப்படின்ட்டு ஒருத்தர் ரொம்ப ஸ்டபர்னா இருந்தாராம். ஆனா ஆண்டவர் வெளிப்படுத்தினாராம், ஒருவேளை ஒன்னைய கொண்டு அந்த இடத்துல அநேக அனலுள்ள ஆத்துமாக்களை எழுப்பி அங்கேயும் ஒரு ஐக்கியம் ஆரம்பிக்குமானால் ஏன் அங்க போக கூடாது? அப்போ நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நான் இருக்கிற இடங்களிலே வந்து அனல் கொண்டு இருப்பதை விட வெளியில போய் ஒரு ஜப குழுக்களை உருவாக்கி அனல் உண்டாக்குவதுதான் தேவனுடைய திட்டமாய் இருக்கும் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இதுல வந்து சவுலின் சம்மதம் அப்படின்னா, ஸ்தேவான் கல்லெறியப்பட்ட போது சவுல் வந்து ஒரு நீதியான காரியம், அதாவது அவர் சட்டப்பூர்வமா வந்து அவர் அங்கீகரிக்கிறாரு. அந்த கிரேக்கத்துல வந்து சுனேடுகோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முழு மனதோடு வந்து சவுல் வந்து சேவான் அடக்கம் கல்லெறியப்படுவதற்கு சவுல் வந்து சம்மதிச்சிருந்தாரு. ஒரு பெரிய அப்போஸ்தலனாக மாற போகிற பவுலுடைய ஆரம்ப காலம் ஒரு இருள் நிறைந்த வாழ்க்கை. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை கூட கடந்த வாழ்க்கையை நம்ம யோசிக்கும் போது ஒரு இருள் நிறைந்த வாழ்க்கை தான். ஆனா தேவ கிருபை, தேவனுடைய சித்தத்தினால நம்மள முன்னறிஞ்சதுனால
ஆண்டவர் இம்மட்டுமாய் நடத்தி வருகிறார், அவருக்குள்ளாக ஒரு சாட்சியாக இருப்பதற்காக. அப்போ அப்போஸ்தலர்கள் தவிர, அதாவது அங்க வந்து இங்க இதுல பாக்குறோம் அப்போஸ்தலர் தவிர எல்லாரும் சொல்லிட்டு. அங்க வந்து அப்போஸ்தலர் தவிர மீதி எல்லாரும் வந்து வெளியில போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா சபை பட ஆரம்பிச்சுச்சு. அந்த சாதாரண விசுவாசிகள் தான் சிதறி போனாங்க. ஒரு தலைவரை காட்டிலும் தேவன் விசுவாசிகளை கொண்டே வந்து பெரிய காரியங்களை அவரால செய்ய முடியும். யூதேயா சமாரியா தேசங்கள்ல கூட இதெல்லாம் பரவுகிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது, தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். துக்கத்தின் மத்தியிலும் விசுவாசிகள் காட்டிய தைரியத்தை பார்க்கலாம். இததான் நான் சொன்னேன் நானு. யூத முறைமையின்படி அரசாங்கத்தால இல்லைன்னா சங்கத்தால தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியின் உடலை வந்து பொது வெளியில வந்து அடக்கம் செய்வது, அதுவும் இல்லாம அவனுக்காக அழுவுறது வந்து சட்டப்படி ஒரு குற்றம். ஆனா அப்படி செய்பவர்கள் என்னன்னா ஒரு ஒரு கிரிமினல் அப்படின்னு வந்து அவங்க இருந்தாலும், இந்த பக்தி உள்ள மனிதர்கள் வந்து சவுலுடைய மிரட்டலுக்கு கூட பயப்படல. ஸ்தேவானுக்கு மரியாதை செய்ய துணிந்தார்கள். அவங்க வந்து பெரிதும் புலம்பினார்கள். அதுல வந்து கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்றது வந்து உணர்ச்சி வசமற்ற ஒரு அது மட்டும் இல்ல, அது கிடையாது. ஏதோ ஒரு தத்துவம் இல்ல, உண்மையான அன்பு. உண்மையான அன்பு இருக்கும்போதுதான் எதுனாலும் பரவாயில்ல, எங்களை திரும்ப போய் சிறைச்சாலைல போட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த ஸ்தேவானுக்காக அவங்க துக்கம் கொண்டாடுறத நம்ம பார்க்கலாம். அது மாதிரி நம்ம மரிக்கும் போது அழக்கூடாதுன்ற அழுவது தவறு கிடையாது. ஆனா நம்பிக்கையற்ற உலகத்தார் போல துக்கத்தை அவங்கள மாதிரி நம்ம வந்து துக்கப்படக்கூடாது. சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சவுல் வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா, சவுல் வந்து சபையை வந்து பாழாக்குதலும் ஒரு சபைக்கு ஒரு சவாலா வர்றதையும் நம்ம பார்க்கிறோம். 2 காரியம் அதுல. அதாவது சபையும் பாழாக்கப்படுகிறது, புருஷரையும் ஸ்திரீகளையும் கூட இந்த இடத்துல பார்க்கலாம். புருஷரையும் ஸ்திரீகளையும் கூட வந்து சவுல் துன்பப்படுத்துறத இழுத்து செல்கிறத நம்ம பார்க்கலாம். கிரேக்க மொழியில இது வந்து இந்த சபையை பாழாக்குதல் அப்படின்றது வந்து லுமைனோ அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது ஆக்சுவலா வந்து ஒரு காற்று பன்றி போல வந்து அந்த காட்டு பன்றி வந்து ஒரு திராட்சை தோட்டத்தை எப்படி சிதைக்குமோ, ஒரு காட்டு மிருகம் வந்து தன்னுடைய இரைய கொதறுகிற மாதிரி ஒரு குறிக்கிற ஒரு கடுமையான சொல்லுதான் இந்த இது. சவுல் அவ்வளவு கொடூரமா இப்பயும் நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம பாக்குறோம். பல சபைகள்லாம் ஆராதனை நடக்கிற இடங்களிலே வந்து பல துன்புறுத்தல்கள்ல நம்ம நடக்கிறத பாக்குறோம். அவங்கள மேல அடிக்கிறது, அவங்கள இழுத்துட்டு போறது, பெண்கள் ஆனாலும் சரி, ஆண்கள் ஆனாலும் சரி. ஆண்டவர் தான் இந்த நாட்கள்ல அந்த இடத்துலயும் அது அந்த ரத்தம் சிந்தப்படுற இடங்கள்ல அது விதையாக மாறி பல பலன்களை கொடுக்கணும்னு நம்ம ஜெபிக்கணும். அவங்கள ஒருவேளை ரத்த சாட்சியா மறிக்கிறதுக்கு அவங்க ஆயத்தமா இல்லை என்றாலும் ஆண்டவர் அவர்களை கொண்டு இருக்கிற இடங்கள்ல அவங்கள வந்து உபயோகப்படுத்தணும். ஆண்டவர் அந்த ரத்தங்கள் நிச்சயமாக ஒரு சாட்சியாக மாறி விதைக்கப்பட்டு, அதாவது ஆகாரத்தை தண்ணீரின் மேல போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பா என்று எழுதியிருக்கிறபடி இப்போ மற்றவர்களால் துன்புறுத்தப்பட்டு ரத்த சாட்சியா நம்ம நாட்டிலையும் மறிச்சாலும் அங்கெல்லாம் பெரிய சபைகள் உருவாக வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கணும். அதே மாதிரிதான் இங்கேயும் பார்க்கலாம். சவுலு ஒரு அதாவது கொடூரமா அந்த விலங்குகளை வந்து எப்படி சொல்றது அப்படி கொதறி கொதறி சாப்பிடுமோ அந்த மாதிரி சபையில் உள்ள அங்க இருக்கிற ஸ்திரீகளையும் புருஷர்களையும் வந்து பாழாக்கி கொண்டிருந்தான் அப்படின்றத பார்க்கலாம். அப்படிப்பட்ட கொடூரமான பாத்திரத்தை தான் தேவன் தேர்ந்தெடுக்கிறார். அந்த சவுல் வந்து இரக்கம் பார்க்காம பெண்களை கூட இழுத்து செல்றத நம்ம பார்க்கலாம். அந்த விசுவாசத்திற்காக அன்னைக்கு வந்து சபையில பெண்களும் ஆண்களுக்கு நிகராக அந்த உபத்திரவத்தை வந்து சகிச்சாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். இங்க பார்க்கணும், இது வந்து ஒரு புளூரல், பிரசங்கித்தார்கள். அடுத்த 2 ஸ்லைடுக்கு அப்புறம் சொல்றேன். சாத்தானின் தோல்வியும் தெய்வீக விதைப்பும். இதுல இங்க வந்து சாத்தான் வந்து தோற்று போறதை நம்ம பார்க்கலாம். என்ன, அதாவது தெய்வீக விதைப்பு நடக்குது. டயாஸ்பைரோ அப்படின்றது ஒரு கிரேக்க வார்த்தை. நம்ம ஏற்கனவே பார்த்தபடி சிதறி போனவர்கள் என்பதின் கிரேக்க அர்த்தம் இது. அப்போ அவங்க வந்து சிதறி போனாங்கன்னா விதைக்கிறாங்க. சாத்தான் வந்து விசுவாசிகளை, அதாவது அகதிகளாக வந்து துரத்துறத நம்ம பார்க்கலாம்.
ஒண்ணுமே இல்லாம அங்க இருந்து கிளம்பி ஓடுறாங்க. ஆனா தேவனோ அவர்களை தம்முடைய சுவிசேஷ வித்துக்களாக உலக எங்கோ, ஏன்னா அவருடைய திட்டம் அது, எடுத்துட்டு போறாங்க. எங்கும் திரிந்து பிரசங்கித்தார்கள். அவங்க போய் ஓடி ஒளியல. அச்சச்சோ! நம்மள போய் தள்ளிட்டாங்களே! எங்கள கொண்டு போய் அங்க வைக்கிறாங்களே! எங்கள வந்து இங்க இங்க வந்து எங்களால எங்க சொந்த ஊர்ல இருக்க முடியலையே! அப்படின்னு அவங்க கவலைப்படல. எங்கும் திரிந்து அவங்க உண்மைய வந்து பறைசாற்றுறாங்க. அதாவது சுவிசேஷத்த போய் எல்லா இடங்களிலும் வந்து இயேசுவ குறித்து வந்து அவங்க சொல்றத நம்ம பார்க்கலாம். ஒரு தீயா பரவுது இப்போ. சமாரியாவின் எழுப்புதலும் இருதயத்தின் மாயையும் அப்படின்னு பார்க்கலாம். அந்த வசனங்கள் வந்து 5ல இருந்து 25 வரைக்கும். பிலிப்பு வந்து ஊழியம் செய்யறது 5 to 13லயும், அதாவது 5ஆம் வசனத்துல பிலிப்பு பிரசங்கம் பண்றது, 6, 7ல வந்து அவர் அற்புதமும் அதுல இருந்து விடுதலை ஆகுறதையும், 8ஆம் வசனத்துல பட்டணங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டதையும் பார்க்கலாம். அதே இது வசனம் 9 to 13ல வந்து சீமோன் வந்து அத வந்து வியப்பா பாக்குறதையும், அதுக்கப்புறமா விசுவாசத்துக்குள்ள வர்றதையும் பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா, சமாரியாவுல வந்து நீண்ட காலமாக ஒரு சீமோன் வந்து மாய வித்த அவனுடைய மாய வித்தைய பார்த்து பிரமித்திருந்தாங்க. வசனம் 11ல பார்க்கலாம். ஆனா பிலிப்பு மூலம் அந்த உண்மையான தேவ வல்லமைய அவங்க வந்து பார்க்கும்போது விடுதலையாகி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படின்றத பார்க்கலாம். அது வந்து வசனம் 8ல. ஆனா அடுத்த இதுல 13ல மாய வித்தைக்காரனாகிய சீமோனும் சீமோனே அந்த பிலிப்பு வந்து என்ன செய்யறா, செய்த அற்புதங்களை கண்டு ஆச்சரியப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறார். ஆனா அது உண்மையான ஞானஸ்தானமாக இல்லை. போலியாக பணத்துக்காக இருக்கிறத நம்ம பின்னாடி உள்ள வசனங்களை நம்ம பார்ப்போம். அப்போ இதுல என்ன அப்படின்னா, ஒரு இந்த இந்த பரிசுத்த ஆவியின் வரமும் சீமோனின் வீழ்ச்சியும் அப்படின்றது வந்து வசனம் 14லயும், ஜெபம் ஆவியின் அபிஷேகம்ன்றத 15 to 17லயும், சீமோன் வந்து ஒரு பண ஆசையா இருக்கிறத 18, 19லயும் நம்ம பார்க்கலாம். அதுல வந்து பேதுரு வந்து கடிந்து கொள்ளுகிறத 20 to 24 எவ்வளவு முடிக்க முடியுமோ இன்னைக்கு நம்ம முடிப்போம். சீமோன் வந்து அங்க விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுக்கிறத நம்ம பார்க்கலாம். இல்ல பரிசுத்தாவின் வரத்தை காசு கொடுத்து வாங்க அவரு முயற்சிக்கிறாங்க. அவன் வந்து ஒரு கசப்பான பிச்சிலும் அக்கிரமத்திலும் இருக்கிறத வசனம் 23லயும் நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம அடுத்த வசனத்துக்குள்ளாக போவோம். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு பிரசங்கித்தான். இப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன பிரசங்கித்தார்கள், இங்க வந்து பிரசங்கித்தான். அப்போ அங்கு இருந்த சீஷர்கள் எல்லா பக்கமும் போய் பிரசங்கித்தாங்க. இது வந்து ஒருத்தன் போய் பிரசங்கிக்கிறதையும் பார்க்கணும். அப்போ சிதறப்படும் போது எங்கும் போய் எல்லாத்தையும் தேவன் வந்து உபயோகப்படுத்துகிறத பார்க்கலாம். அப்போ சபை துன்புறுத்தப்படும் போது, சிதறடிக்கப்படும் போது சுவிசேஷம் பரவுகிறத பார்க்கலாம். இதே மாதிரிதான் ஒரு சின்ன ஒரு காரியத்தை கூட சொல்றேன் நானு. அதாவது இதுல நம்மளுடைய சைனால என்ன ஆச்சுன்னா 1949ல அப்போ கம்யூனிஸ்ட் 49ஆம் ஆண்டுலதான் கம்யூனிஸ்ட் நாடா மாறினப்போ ஒரு மயோசிடாங் அப்படின்றவர் வந்து அங்க அந்த இடத்துல வந்து கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக இருந்து எல்லா பக்கமும் வந்து ஒரு மூங்கில் திரைகள், அதாவது பேம்பு கர்டன் போட்டு மூடினாங்க. அதுக்குள்ள அந்த அந்த தேசத்துக்குள்ள இருந்தவங்க ஒரு 10 லட்சம் கிறிஸ்தவர்கள் தான் இருந்தாங்களாம். ஆனா 1976ல அந்த மாசேத்துவ இறந்த பிறகு 1979ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்கம் வந்து அந்த விண்டோஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் ஆகனப்போ உள்ளுக்கு போய் பார்த்ததுல 5 கோடி கிறிஸ்தவர்கள் இருந்தாங்களாம். அந்த 10 லட்சம் பேரு அங்க உள்ளுக்குள்ளேயே அவங்களுடைய அந்த கம்யூனிஸ்ட் அந்த 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 எப்படி சொல்ற அந்த கம்யூனிட்டியை வந்து கேப்சர் பண்ணி அவங்களுக்கு வந்து இருந்த நிலங்களை எல்லாம் உழுகிற நிலமாக மாத்தின போதும் அங்க என்ன ஆச்சுன்னா இருக்கிற இடத்துல அவங்க எல்லாரும் ஒரு மிஷினரியா எழுப்புனாங்களாம். ஒரு தீப்பொறியா வந்து எல்லா பக்கமும் போய் அந்த 10 லட்சம் கிறிஸ்தவர்கள் 79ல 5 கோடியா மாறினாங்கன்றது ஒரு கணக்கெடுப்பு அப்படி சொல்லுகிறது. அப்போ இங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பிலிப்பும் கீழ்ப்படிதலும் கிறிஸ்துவின் பிரசங்கமும் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப பிலிப்பு வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அந்த பிலிப்பு வந்து அப்போஸ்தலர்களில் ஒருவர் அல்ல. அவர் அதிகாரம் 6ல வந்து சாப்பாடு பரிமாற ஒரு பந்தி விசாரணை செய்யதான் அவரை வந்து தெரிந்துகிட்டாங்க ஒரு டீக்கனா. ஆனா
எருசலேம் சபை சிதறடிக்கப்பட்ட போது அவர் தன் ஊழியத்தை எல்லையை வந்து விரிவுபடுத்துறத நம்ம பார்க்கலாம். சூழ்நிலைகள் மாறும்போதுதான் நமது ஊழியத்தினுடைய தன்மையும் மாறும். நமக்குள்ள என்ன டேலண்ட் இருக்குது, என்ன எங்க அதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து இது நம்மளால செய்ய முடியாது நம்ம நினைச்சா கூட, இப்ப பிலிப்பு கூட தெரியாது தன்னால பிரசங்கம் பண்ண முடியும், அற்புதங்கள் செய்ய முடியும் அப்படின்னு இல்ல. ஒரு பந்தி விசாரிப்புக்காரனா தான் இருந்திருக்கிறத அந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அப்போ யாரையும் கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எவரையும் மேன்மைப்படுத்த அவரால முடியும்ன்றத இந்த அதிகாரத்துல இன்னும் பார்க்கலாம். சூழ்நிலைகள் மாறினாலும் ஊழியத்துடைய தன்மை வந்து வளரதான் செய்யும். இப்ப சமாரியா பட்டணத்துல பார்க்கலாம், இந்த யூதர்கள் வந்து சமாரியர்கள் வந்து ஒரு கலப்பின மக்கள். அதாவது சமாரியால உள்ளவங்க வந்து புறஜாதி மக்கள். இந்த யூதர்கள் அங்க போய் இருந்தவங்களும் அங்க உள்ள கலப்பு முறைகள்ல இருந்தவங்க தான். அதனால வந்து ஒரு சில இடங்கள்ல பார்க்கலாம் நம்ம. அது எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அங்க வந்து இந்த சமாரியா வந்து ஒரு பட்டணம். அதுல வந்து பிலிப்பு வந்து அந்த ஒரு எருசலேம்ல இருந்த அது வரைக்கும் வந்து எருசலேம்ல தான் இருந்துச்சு. இப்போ அந்த சமாரியர்கள் யாருன்னு பார்த்தா, ஆரம்ப காலத்துல வந்து அரசர்கள் காலத்துல, அதாவது சமாரியா வந்து இஸ்ரவேலின் தலைநகரமா இருக்குது. ஆகாபின் தலைநகரம், அதாவது ஒம்ரியின் தலைநகர், இப்படி பல தலைவர்கள் காலத்துல வந்து தலைநகரா இருந்துச்சு. அப்புறமா அசீரியா ராஜா வந்து அங்கு படையெடுத்து அங்குள்ள யூதர்கள் வந்து இஸ்ரவேலர்களை அங்கிருந்து எடுத்துட்டு போன பிறகு மற்ற மக்களும் வந்து அந்த சமாரியாவில் வந்து குடியேறத நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த யூதர்களும் புறஜாதியரும் கலந்து இருந்தாங்களாம். அந்த கலப்பு இனத்தார் அவர்கள் வந்து யெகோவாவையும் வழிபட்டாங்க, அந்த மற்ற தேவர்களையும் வழிபட்டாங்க அப்படின்றது நம்ம பார்க்கலாம். அப்போ சிலை வணக்கம் வந்து அதிகமாக அங்க இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க வந்து அந்த ஆலயத்தை கட்டுறது, சிறையில இருந்து திரும்பி வந்தவங்க தான் அந்த செருபாபேலின் தலைமையில, யோசுவாவின் தலைமையில ஆகாய், சகரியா, தீர்க்கதரிசி அவங்க எல்லாம் எழுப்பப்பட்டு தேவாலயத்தை கட்டும் போது நாங்களும் வந்து உதவி செய்யறோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனா இவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணல. இப்படி வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு எனிமிட்டி, அதாவது ஒரு பகைமை வந்து வளர்ந்து 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 சமாரியாவுக்கும் யூதர்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல வேற்றுப்பாடுகள் வேற்றுமைகள் வந்ததை நம்ம பார்க்கலாம். சமாரியர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சர்ச்சு கட்டி கொள்வோம் அப்படின்னா வந்து அந்த கெர்சிம் மலையில சொல்றதையும், இந்த அதாவது இந்த யோவான்ல நம்ம 4ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா இயேசுவுக்கும் அந்த சமாரிய பெண்ணுக்கும் உள்ள அந்த கான்வர்சேஷனை நம்ம பார்க்கும்போது நம்ம அதுல வந்து நிறைய காரியங்கள் பார்க்கிறோம். இது வந்து நீங்க என்கிட்ட வந்து தாகத்துக்கு தண்ணி கேட்கிறீங்களே, நாங்க வந்து நீங்க அதுவும் இல்லாம நீங்க சொல்றீங்க பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த கெர்சிம் மலையில தான் நாங்க தொழணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடக்கிற வாக்குவாதங்களை எல்லாம் நம்ம பாக்குறோம். நம்ம இதுக்கு இந்த 2 ஸ்லைட்ல முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்த வாரத்துல கண்டினியூ பண்ணலாம். இப்படி வந்து இந்த சமாரியா பட்டணம் இருந்தது பார்க்கலாம். இங்கிருந்துதான் வந்து கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறாங்க. பிலிப்பு 8:6 பார்க்கும்போது, பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அங்க என்னாச்சு, அவங்க வந்து கேக்குறாங்க, பாக்குறாங்க. அதாவது ஜனங்களுடைய வார்த்தைகளையும் கேக்குறாங்க, வல்லமையும் அங்க அவங்க கண்டார்கள் அப்படின்றது இருக்குது. சுவிசேஷம் வந்து ஒரு பேச்சோட மட்டும் நிற்பது அல்ல, தேவ வல்லமையை காண்பிப்பதாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 2:4 பார்க்கலாம். வார்த்தையும் கிரியையும் இணையும் போதுதான் ஒரு மாபெரும் ஒரு திருப்பு முனை உண்டாகும். அவங்க எல்லாரும் வந்து ஒருமனப்பட்டு செவி கொடுத்தாங்க. அதாவது இங்க வந்து ஒரு முழு மனசு சிந்தனையோட ஒரு முழுமையா அவங்க வந்து திரும்புறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த கிரேக்க மொழியில எப்படின்னா ப்ரொசெஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த அந்த ஒருமனப்பட்டு செவி கொடுத்தார்கள் அப்படின்ற வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு ஜனங்கள் வந்து தங்களை வந்து முழுமையா அவங்க வந்து ஒப்பு கொடுக்குறாங்க. 8:7 பார்க்கிறோம். அநேகர்ல இருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேகம் திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணப்பட்டார்கள். இங்கதான் வந்து ஒரு ஆவிக்குரிய மற்றும் சரீர விடுதலை கிடைக்கிறத பார்க்கலாம். அதாவது இயேசு கிறிஸ்து வந்து நம்மளுக்கு ஆன்மா மட்டும் போஷிச்சுட்டு சரீரத்துக்குரிய காரியங்களை விட்டுட்டு போற இல்ல. உனக்கு வியாதி இருக்கா, வியாதியில இருந்து விடுதலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா
வசனத்தை கொடுக்கும்போது அந்த வசனத்தை கொடுத்து அந்த வியாதியும் வந்து குணமாக்க வசனத்தை அனுப்பி அவர் வந்து குணமாக்குறத நம்ம பார்க்கலாம். அங்க வந்து திமிர்வாதம், சப்பானியை குணமாக்குறத பார்க்கலாம். அதாவது ஒரு ஹோலிஸ்டிக் ஹீலிங். சுவிசேஷத்தினுடைய நோக்கமே அதுதான். அவங்க என்ன பண்றாங்க, மகா சத்தமிட்டு கூக்குரலிட்டு தேவனுடைய ராஜ்யம் ஒரு இடத்துக்குள்ள நுழையும்போதுதான் அங்க அதுவரை மறைஞ்சிருந்த அந்தகார வல்லமைகள் எல்லாம் நடுங்கி வெளியே போகிறத பாக்குறோம். ஆனா அந்த பட்டணம் தான் வந்து ஒரு பெரிய மாய வித்தைக்காரனால அகப்பட்டது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அது அடுத்த வாரத்துல பார்க்கலாம். இயேசுவின் நாமத்திற்காக பிசாசுகள் நாமத்திற்கு முன்பாக பிசாசுகள் நிற்க முடியாது என்பதற்கு இது ஒரு பெரிய அத்தாட்சி. அப்போ யாரையும் தேவன் பயன்படுத்த முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தனித்தாள் ஊழியம் ரொம்ப முக்கியன்றது பார்க்கலாம். நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமா நேசித்த பரமபிதாவேப்பா, இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, நீர் இந்த நாள்ல எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இருக்கிற இடங்களில எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க கர்த்தாவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீங்க சொன்னது போல போன்னு சொல்லியிருக்கீங்களே கர்த்தாவே, அனுப்போ அல்லது அனுப்புன்னு இல்ல கர்த்தாவே, நாங்க இருக்கிற இடத்துல போகணும் கர்த்தாவே. அப்பா, எருசலேமில் இருந்து கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், சமாரியாவுக்கும் கர்த்தாவே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்ல, யூதேயாவுக்கும் சமாரியாவுக்கும் கர்த்தாவே, பூமியின் கடைசி பரிந்தமும் போக சொல்லியிருக்கீங்களே கர்த்தாவே. இருக்கிற இடத்துல, வீதிகளில, தெருக்களில, எங்களோடு கூட இருக்கிறவங்களுக்கு மத்தியில ஊழியம் செய்ய எங்களையும் பயன்படுத்தும் என்று நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீர் கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். துதிகன மகிமையாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.